Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for Engineering, Agri, Arts and Science courses. Apply online. அரசு பேருந்தும் கனரக வாகனமும் நேருக்கு நேர் மோதி திடீர் விபத்து. லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய 30க்கும் மேற்பட்ட பயணிகள். விபத்துக்கான காரணம் அரசு ஓட்டுநரா இல்ல லாரி டிரைவரான தீவிர விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறையினர். மயிலாடுதுறை மாவட்டம் முடிகண்டநல்லூர்ல இருந்து அரசு பேருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏத்திக்கிட்டு கொர்க்கை வழியா மயிலாடுதுறை பக்கமா போயிருக்கு. அப்போ கொண்டல் அப்படின்ற இடத்துல எதற்கு வந்த லாரி ஓட்டுநரு அரசு பேருந்து வரத பார்த்து அவர் பிரேக் அடிச்சிருக்காரு. ஆனா அங்க வந்து அரசு பேருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து லாரி மேல போய் மோதி நின்று இருக்கு. இதுல பேருந்துல பயணித்த 10க்கும் மேற்பட்டோருக்கு தலை, நெத்தி, கை, கால்கள்ல லேசான அடிபட்டிருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படல அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அங்க இருக்கிற பயணிகளை மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுல சுசீலா அப்படின்ற 75 வயது மூதாட்டி மட்டும் உள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. இந்த விபத்து தொடர்பா மணல்மேடு போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வரதாகவும் கூறப்படுது. விபத்து காரணமா சாலையில நின்றுட்டு இருந்த இந்த அரசு பேருந்ததுக்கு அப்புறமா லாரிய JCB இயந்திரம் வச்சு அகற்றுற பணி தீவிரமா நடந்துட்டு வரதா கூறப்படுது.